அனைவருக்கும் முதற்கண் வணக்கத்தை கூறிக்கொண்டு இன்றைய நன்னாளிலே மாபெரும் ஒரு சக்தியை பற்றி உங்கள் முன் நாங்கள் பேச வந்திருக்கின்றோம். மிகவும் சிறப்பான சேவைகளை ஆற்றி மனித குலத்தில் ஒரு முக்கியமான ஒரு நபராக வாழ்ந்து வருகின்றார் எங்கள் அதிபர் அவர்கள். தோன்றில் புகழோடு தோன்றுக, அகுதலால் தோன்றி தோன்றாமை நன்று. இந்த மனிதன் பிறப்பெடுக்கின்றான். மனித வாழ்விலே பிறப்பெடுத்து நல்ல காரியங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல செயற்பாடுகளையும் செய்து புகழோடு வாழ வேண்டும். அவ்வாறு வாழாதவன் இந்த பிறப்பிலே இந்த உலகத்திலே பிறந்து பிரயோசனம் இல்லை என்று வள்ளுவன் கூறுகின்றான். இந்த காலத்திலே வாழ்ந்து பேரும் புகழும் எல்லாவற்றையும் பெற்றிருக்கின்ற எங்கள் அதிபர் அவர்கள் மிகவும் ஒரு பண்பாளர், எல்லோரிடமும் மிக அக்கறை கொண்டவர், எல்லோரிடமும் கனிவாக பேசுவார். எந்த ஒரு வேலைக்கு நாங்கள் ஒரு பிழையான ஒரு வேலையை செய்து விட்டாலும் சார்கிட்ட போய் நின்று, சார் ஒன்றுக்கும் யோசிக்காங்க தமிழ்வாணன், இது எவ்வாறு செய்வது, ஒரு முகத்தில் ஒரு சுழிவு கூட காட்டாமல் மனங்கோணாமல் அந்த பிழையை சரியாக செய்ய வைக்கின்ற உன்னதமானவர். மற்றும் எங்கள் அதிபரை பற்றி இந்த வேப்ப மரமும் இந்த ஆலமரமும் கதை சொல்லும். இனி ஒவ்வொரு நாளும் விடிய 7:30 வந்து, அதாவது 7 மணிக்கு வந்து இந்த மரங்கள் எங்கே இதில் ஒரு ஆள் நின்று எங்களை பார்ப்பார். ஒவ்வொரு மாணவற்ற வரவையும் ஒவ்வொரு மாணவர்கள் செல்வதையும் ஒருவர் நின்று பார்ப்பவரை காணவில்லை என்று சொல்லி அந்த மரங்கள் எல்லாம் போகின்றது. ஒவ்வொரு நாளும் இந்த டைம் என்றதை முக்கியமாக கணக்கில் கொண்டு வந்து எல்லோரது கவனத்தை எடுத்து அதாவது ஒருவர் கடமை செய்வதென்றது வேறு, கடமைக்காக வேலை செய்வதென்றது வேறு. அவர் தனக்கு, அதாவது இந்த பாடசாலையில் மிக அன்பு வைத்து பணியாற்றினார் என்பதுதான் உண்மை. அவ்வாறு பல இப்போ சுருக்கமாக சொல்ல போகணும்னு சொன்னால், இப்போ கூடுதலாக ஓய்வு பெற போகிற ஆசிரியர்கள் சரி, ஒரு 30 நாள் அல்லது ஒரு 3 மாத லீவ் எடுக்கலாம், எடுத்து முதலே நின்றுவார்கள். ஆனால் இந்த பாடசாலையின் மீது வைத்த அன்பினாலும் காதலினாலும் கடைசி நாள் இறுதி நாள் வரை எங்கள் ஆசிரியர் எங்கள் பாடசாலைக்கு வந்து உங்கள் எல்லோருடையும் நின்று பழகி செயற்படுகின்றார். அதில் தெரிய வேண்டாமா அவரது பாடசாலையில் வைத்திருக்கிற மீதான அன்பு. மற்றும் இந்த பாடசாலையிலே இயற்கை வளங்களை பேணுவதில் மிக சிறந்தவர். மரங்களை நட சொல்லுவார். சார், இதில் நாங்கள் காயாக விடுங்க போகிறோம்னு கேட்போம். தமிழ்வாணன், இது மரங்கள் காய்ப்பதற்காகவில்லை, நாங்கள் பிடுங்குவதற்காகவில்லை. இந்த மரத்தில் ஒரு நிழல் நின்று ஆடும்போது மனம் கோணாவில் ஆகா என்று இருப்பாரே, அந்த நேரம் எங்களுக்கு கடவுள் பலன் தருவார் என்று கூறக்கூடிய ஒரு அற்புத மனிதர். நேரம் பொன்னானது. இன்னும் எங்களது ஆசிரியரை பற்றி கூறிக்கொண்டு செல்லலாம். நேரத்தை கருத்தில் கொண்டு முடிவுறுத்துகின்றேன். நன்றி, வணக்கம்.